பிரம்மாண்டமான படம் எடுக்க விரும்பிய செட்டியாரிடம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு டைரக்டர் நாராயணமூர்த்தி யோசனை கூற சித்தூர் ராணி பத்மினியை எடுக்க முடிவு பண்ணாங்க. தயாரிப்பாளர் நினைத்தது போல படம் விரைவில் முடியாமல் மிகவும் தாமதமாக வந்தது. ஏறக்குறைய 1958 தொடங்கிய திரைப்படம் 1963 தான் வெளிவந்து படுதோல்வி அடைந்தது. பட தட்டுப்பாடுகளின் காரணமாக படப்பிடிப்பு விட்டு விட்டு நடந்ததால கதை வசனம் எழுதுவதில் ஸ்ரீதருக்கு சிரமம் ஏற்பட்டு ஆர்வம் குறைந்ததாம். படத்தின் டைட்டில்களை பார்க்கும்போது தயாரிப்பாளர் ராமநாதனுக்கு சக்கரவர்த்தி திருமகள் படத்துக்கு வசனம் எழுதிய இளங்கோவனும் சித்தூர் ராணி பத்மினியில் ஈடுபடுத்தப்பட்டது தெரிகிறது. பத்மாவதி ஒரு ரஜபுதன மங்கை. அவள் கதையை தமிழில் கூறும்போது இங்கே படம் பார்ப்பவர்களின் புரிதல் பழக்க வழக்கங்கள் குறித்து சில மாறுதல்களை செய்யலாம். ஆனால் ரஜபுதனத்துக்கு பண்பாட்டை தலைகீழாக மாற்றலாமா அப்படின்ற கேள்வியை எழுப்பும் வண்ணம் அமைந்திருக்கிறது திரைப்படம். இங்க நின்று கொண்டிருக்கிறாய்? ஆமா, தங்களை பிரிந்து வேறு எங்கு நிற்பேன்? சரி சரி, எனக்கு தொல்லை கொடுத்தது போதும். தயவு செய்து வெளியே போயிடு. மன்னிக்க வேண்டும். பசித்தால் சாப்பிட பட வகைகள், களைப்படைந்தால் உறங்க கண்கவர் மஞ்சம், சலிப்பின்றி ரசிப்பதற்கு ஒரு எழிலுருவம் என் எதிரே. இத்தனையும் துறந்து வெளியேற நான் என்ன பைத்தியமா? சிப்பாய், என்ன உளறுகிறேன்? உளரவில்லை இளவரசி. உணர்ச்சி பரவசத்தால் உருவான வார்த்தைகள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இந்த நாட்டின் இளவரசியோடு பேசும் நீ ஒரு சாதாரண சிப்பாய் என்பதை மறந்து விட்டாயா? இதயங்கள் ஒத்து போனால் ஏற்ற தாழ்வு ஏது இளவரசி? எனக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இப்போதே சிப்பாய்களை கூப்பிட்டு உன்னை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சபாஷ், சீக்கிரம் கூப்பிடுங்கள். அவர்கள் வந்து என்னை கைது செய்யும் வரை நான் இந்த மஞ்சத்திலே படுத்து சற்று களைப்பார்கள். அது என் மஞ்சம். பரவாயில்லை. ஐயோ, தயவு செய்து எழுந்திர ஐயா. கெஞ்சினால் விஞ்சுகிறீர்கள், மிஞ்சினால் கெஞ்சுகிறீர்கள். ஏன் இந்த விந்தை? இது விந்தை அல்ல, நானாக தேடிக்கொண்ட வேதனை. தயவு செய்து கேட்கிறேன், எழுந்திரு சிப்பாய். எழுந்து விடுகிறேன். தயவு செய்து என் கரம் பற்றி என்னை எழுப்பி விடுங்கள். தயங்கினால் காரியம் தடைபடும். சீக்கிரம். இளவரசி, என் மீது கோபமா? ஒரு கன்னி பெண்ணிடம் இப்படி வம்பு செய்தால் கோபம் வராமல் வேற என்ன செய்யும்? ஓ, மன்னிக்க வேண்டும். உங்கள் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டேன். இனி என்னால் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. நில்லுங்கள். இப்போது எங்கே போகிறீர்கள்? எங்கோ போகிறேன். அதை பற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? சிப்பாய், வெளியே போனா உங்கள் உயிருக்கே ஆபத்து. பரவாயில்லை. உள்ளத்தை நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள், உயிரை உங்கள் தந்தை பறித்துக் கொள்ளப் போகிறார். அவ்வளவுதானே? சிப்பாய், 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 சிப்பாய். என் உத்தரவில்லாமல் நீங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேற முடியாது. வேண்டாம் இளவரசி, என்னால் தங்களுக்கு எந்த விதமான வேதனையும் வேண்டாம். வேண்டும் சிப்பாய். இனம் புரியாத ஒரு இன்ப வேதனையை ஏற்படுத்திவிட்ட நீங்கள் என் சொல்படி நடக்க வேண்டும். இளவரசி, நான் ஒரு சாதாரண சிப்பாய் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா? இதயங்கள் ஒத்து போனால் ஏற்ற தாழ்வுகள் ஏது சிப்பாய்? உண்மையாகத்தான் சொல்லுகிறீர்களா இளவரசி? உணர்ச்சி பரவசத்தால் உருவான வார்த்தைகள், உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இளவரசி, சிப்பாய், ஏன் இப்படி உங்கள் கரம் நடுங்குகிறது? நடுக்கமல்ல, உங்கள் கைப்பட்டதால் ஏற்பட்ட மெய் சிலிர்ப்பு. இளவரசி, நீங்கள் நிறுத்துங்கள். என்னை நீ என்று அழைத்தாலே போதும். அதுவே நம் நெஞ்சங்கள் இணைந்ததற்கு சான்று. உன்னிடமிருந்து வீரவாளை நான் பரிசாக பெற்ற போது பண்பட்ட என் உள்ளத்தில் உன் கண் பட்டது. அன்று நான் கருத்திழந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை காலத்தை எதிர்நோக்கி நானும் பொறுத்திருந்தேன். உண்மையாகவா? உங்களை மறுபடியும் காண வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. கண்ட பிறகு அன்பு பிறந்தது. உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. பேசிய பிறகு காதல் பிறந்தது. இல்லை, நாம் இருவரும் ஒருவருக்காகவே ஒருவர் பிறந்தோம் என்ற எண்ணம் பிறந்தது.
பத்மினி அவர்களுடைய அழகை மாலிக் காபூர் டில்லி வந்து அலாவுதீன் கில்ஜியிடம் சொல்ல பெண் கேட்டு தூது அனுப்புறாரு கில்ஜி. ஆனால் அதற்குள் சித்தூர் ராஜா பீம் சிங்குக்கு, அதாவது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ராணி பத்மினியை மனம் முடித்து வைத்து விடுகிறார்கள். அடுத்து சித்தூருக்கு படையெடுக்கிறாரு கில்ஜி. ஆனால் அவனுடைய அத்தனை வியூகங்களையும் தகர்த்து போர்ல முன்னேறி கொண்டிருக்கிறாரு பீம்சிங். உடனே வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செல்ல சதி திட்டம் போடுறாரு கில்ஜி. வெற்றிக்காகவும் விரும்பியதை அடைவதற்காகவும் எது வேண்டுமானாலும் செய்வான் கில்ஜி அப்படின்றத அழகாக உணர்த்தி இருக்கிறாரு இயக்குனர் சித்ரபு ஹெச் நாராயணமூர்த்தி. எங்கள் சித்தூர் நாட்டு இளவரசர் அவசரமாக தங்களை காண என்னை அனுப்பி இருக்கிறார்கள். சரி, வந்த காரியம் என்ன? அந்தரங்கமாக பேச வேண்டும். இவர் யார் என்று தெரிந்தால் மிகவும் நலமாக இருக்கும். சாம்ராஜ்யத்தின் தளபதி மாலிக் கபூர். மாலிக் கபூர்? ஓ, இவர்தான் அந்த மாலிக் கபூரா? எங்கள் சித்தூர் நாட்டில் குழந்தை முதல் கிழவர்கள் வரை இவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றியா? ஆமா, தாங்கள் எங்கள் நாட்டு சிப்பாய் ஒருவனிடம் வாட்போரில் தோற்றுவிட்டீர்களா? பாவம். அதை அவன் எங்கள் நாடு பூராவும் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். டெல்லி பாதுஷாவிற்கு எங்கள் நாட்டு மக்கள் அனுதாப செய்தி அனுப்ப ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? கத்திய உருவினால் மட்டும் போதாது தளபதியாரே, கரத்திலே அதை உறுதியோடு பிடிக்க வேண்டும், களத்திலே அதை வீரத்தோடு வீச வேண்டும். அவசரப்பட்டு தோல்வியின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிப்பாய், வந்த காரியத்தை விட்டுவிட்டு ஏன் வீண் சண்டை விளைக்கிறாய்? பாருங்கள் பிரபு, பேசிக் கொண்டிருக்கும் போதே கத்திய உருவினால் ஒரு ரஜபுத்திர வீரனின் ரத்தம் கொதிக்காதா? சரி சரி, வந்த காரியத்தை சொல். எங்கள் நாட்டு இளவரசரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அழகின் பிறப்பிடம், வீரத்தின் இருப்பிடம், அஞ்சா நஞ்சம் படைத்த சிங்கம். ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் உங்கள் மகள் பத்மினியை மணக்க விரும்புகிறார். என்ன? இதோ லிகிதம். அவரை மருமகனாக அடைய தாங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அரசே. என்ன தளபதியாரே? சரி, உமது இளவரசருக்கு எனது மகளை கொடுக்க சம்மதித்து விட்டேன். மிக்க சந்தோஷம். என்ன அரசே, எங்கள் சக்கரவர்த்தியை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இதனால் உங்கள் சக்கரவர்த்தி எதற்காக அவமானப்பட வேண்டும்? அலாவுதீன் கில்ஜி என் மகளை மணக்க விரும்புவதாக இவரிடம் லிகிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதற்கு தாங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? மறுத்து விட்டேன். இவ்வளவுதானா? போகட்டும், பாவம். அரசே, என்னை நீங்கள் அவமானப்படுத்தியதற்கு பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். உதயபூரும் சித்தூரும் சீக்கிரத்தில் சின்னாபின்னமாக்கப்படும். வருகிறேன். ஒரு வார்த்தை, தாங்கள் தளபதியாக இருந்தால் நிச்சயம் அது நடக்காது. பிரபு, தங்கள் சம்மதத்தை ஒரு லிகிதத்தில் வரைந்து தந்தால் நான் இன்றே புறப்பட சௌகரியமாக இருக்கும். நான் என் சம்மதத்தை தான் தெரிவித்தேனே தவிர என் மகளின் விருப்பத்தை அறிய வேண்டாமா? ஆதலால் இன்று தங்கி நாளை என் பதிலோடு புறப்படும். ஆமாம் ஆமா, தங்கள் உத்தரவுப்படியாக. சித்தூர் ராணி பத்மினி திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தான் சிட்டு சிரிப்பது போலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. சிட்டு சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே, சிட்டு சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே, கட்டி கரும்புகளாலே கட்டி கரும்புகளாலே செய்த காவிய பெண்மையில் நீயே, கட்டு மலர் சரம் கொண்டு தரும் கைகளுக்கும் மனம் உண்டு, கட்டு மலர் சரம் கொண்டு தரும் கைகளுக்கும் மனம் உண்டு, 10 தரம் புகழ்ந்தாலும் 10 தரம் புகழ்ந்தாலும் அதில் பாதி மனம் உமக்கன்றோ. ஆழம் மிகுந்தது உள்ளம் இந்த ஏரியை போலே, ஆழம் மிகுந்தது உள்ளம்
மிகுந்தது உள்ளம் இந்த ஏரியை போலே. அதில் ஆசை உருவங்கள் ஆடும் இந்த ஓடத்தை போலே. ஆ, 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 அதில் ஆசை உருவங்கள் ஆடும் இந்த ஓடத்தை போலே. கோடி அலை வந்து போகும் தென்றல் கூட்டி வருவதனாலே. காதல் அலை நெஞ்சில் மோதும் நீங்கள் கண்ணெதிரே இருந்தாலே. சிட்டு சிரித்தது போலே தங்க சிற்பம் சிரித்தது நேரே. உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம். காதல் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம். பிள்ளை குணத்துடன் பேசிடும் மொழியே, பிள்ளை குணத்துடன் பேசிடும் மொழியே, அழகிய தேரோட்டம். காதல் உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம். ஒரு நாள் ஒரு நேரம் பிரிந்தாலும் இரு கண்கள் உலகெங்கும் தேடிவிடும். ஒரு நாள் ஒரு நேரம் பிரிந்தாலும் இரு கண்கள் உலகெங்கும் தேடிவிடும். வருவார் என்னும் செய்தி வழியினில் வரும் முன்னே, வருவார் என்னும் செய்தி வழியினில் வரும் முன்னே, மனம் அந்த பாதையில் ஓடிவிடும். ஆடாமல் அசையாமல் பார்த்திருக்கும் காதில் மலர் விழும் ஒலி கூட கேட்டுவிடும். வரவில்லையேல் எண்ணம் கனலாகிடும். அருகே வந்தால் கண்ணம் கனியாகிடும். உள்ளம் இரண்டும் இணைந்தால் அதுதான் உலகின் உயிரோட்டம். சமாதானத்தை அடுத்து பாலையாவுக்கு விருந்து உபசரிப்பு. அதுல ராணி பத்மினியை நடனமாட சொல்லி கேட்கிறாரு பாலையா. விருந்தினரின் விருப்பத்தை தட்ட முடியாமல் பீம்சிங் ஒரு யோசனை பண்றாரு. அதாவது பாலையாவுக்கு எதிரே மிக பெரிய கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடியில பிம்பம் தெரியும்படி நடனமாடுறாங்க வைஜெயந்தி மாலா. இதுல இன்னும் ஆவேசமாகி அடுத்த தந்திரத்துக்கு தயாராகிறாரு. எனக்கு பிறந்த நாள், விழாவுக்கு வாங்கலேன் அப்படின்னு மனைவியுடன் வந்தால் மகிழ்வேன் அப்படின்னும் கில்ஜி ஓலை அனுப்ப, ஏற்கனவே உன் அழகில் சொக்கித்தான் போர் தொடுத்தான், இப்போது அங்கேயே உன்னை அழைக்கிறான், நான் மட்டும் போய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ராணா பீம்சிங் மட்டும் செல்ல, அப்போது கைது செய்து அடைக்கிறாரு கில்ஜி. சிறையில் இருக்கிற உன் கணவருக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னா என்னுடைய அரண்மனையில 1000 பேர் சூழ்ந்திருக்க நடனமாட வேண்டும் என பத்மினிக்கு ஓலை அனுப்புறாரு கில்ஜி. தன் கணவரை காப்பாற்றும் பொருட்டு 100 பல்லக்கில் பெண்களுடன் வருகிறேன், என் கணவரை உடனே விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு மறு ஓலை அனுப்பிவிட்டு செல்கிறாள் பத்மினி. ஆனால் பல்லக்கில் பெண் வேடமிட்ட ஆண்கள், கூடவே ஆயுதங்கள். அரண்மனைக்குள் நுழைந்து அத்தனை பேரையும் பந்தாடிவிட்டு பீம்சிங்கை விடுவிக்க அனைவரும் சித்தூர் வருவதை பரபரப்பு மாறாமல் படமாக்கி இருக்கிறாங்க. அதேபோல் பத்மினி அவர்களுடைய அரண்மனை, சித்தூர் அரண்மனை, அலாவுதீன் கில்ஜியின் கோட்டை அப்படின்னு ஒவ்வொரு இடங்களையுமே அட்டகாசமாக செட் போட்டு அசத்தி இருக்கிறாங்க. சித்தூர் மன்னா என்றழை. சித்தூர் மன்னன் சிரிக்கிறாயா? வஞ்சகத்தால் என்னை சிறையில் அடைத்து விட்டு இன்று நீ சிரிக்கிறாயா?
அன்று என் கோட்டை வாயிலிலே நீ சமாதான கொடியை உயர்த்தி கொண்டு என்னை பணிந்த போது நான் சிரித்திருந்தால் உன் தலை என் பாதத்தடியிலே துடித்திருக்கும். நான் போட்ட நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு உன் மன்னர் என் அரண்மனைக்குள் நுழைந்த போது நான் சிரித்திருந்தால் அந்த சக்கரவர்த்தியின் சரித்திரமே முடிந்திருக்கும். உயர்ந்த பண்போடு உங்கள் இருவருக்கும் உயிர் பிச்சை அடித்தேன். அதை மறந்து இன்று நீ சிரிக்கிறாய். பழைய கதைகளை பேசுவதால் பலனில்லை. பண்பு கெட்டவர்களிடம் பலனை எதிர்பார்த்து நான் பேசுவதே இல்லை. மன்னரின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஆதலால் உன்னை மன்னித்து விடுகிறேன். சக்கரவர்த்தி உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். அது அவர் கடமை. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ இந்த லிகிதத்தில் கையொப்பமிட வேண்டும். கருத்து இன்னதென்று தெரிந்த பிறகு கையொப்பம் விடுவதை பற்றி யோசிக்கப்படும். படிக்கிறேன் கேள். அருமை ராணி பத்மினிக்கு டில்லி சக்கரவர்த்தி நமது அரண்மனைக்கு விருந்தினராக வந்தபோது நீ உன் அழகை நிலைக்கண்ணாடியின் மூலம் காட்டி அவரை அவமானப்படுத்தி விட்டாய். அதன் பலன் நான் இங்கு சிறையில் வாடுகிறேன். நீ சக்கரவர்த்தியின் அரச சபையிலே நடனமாடி அவரிடம் மன்னிப்பு கேட்டால் சக்கரவர்த்தியை நீ அவமானப்படுத்தி விட்டாய். இது 100வது முறை. போவழியே. என்ன நெஞ்சழுத்தம்? ராஜபுத்திர வம்சத்தின் ரத்தத்திலே உரிய பண்பு அது. என் கைகள் மட்டும் இந்த இரும்பு சங்கிலியால் பிழைக்கப்படாது இருந்திருந்தால் இந்த லிகிதத்திற்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் நேர்ந்திருக்கும், உன் மன்னனுக்கும் நேர்ந்திருக்கும், உன் வம்சத்திற்கே நேர்ந்திருக்கும். வீணாக மரணத்தை தழுவிக்கொள்ளாதே. உங்கள் கோழைத்தனத்தை கண்டு எங்கள் நாட்டிலே பிறந்த ஒரு சிறு குழந்தை கூட கைகொட்டி நகைக்கும். பூ என்று முகத்திலே காரியம் விழும். மாலிக் கபூர்! ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.